ஹாய் கோஸ்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் கோஸ்ட் தமிழ். நம்ம சேனலில் அமானுஷம் மற்றும் அதி பயங்கரமான உண்மை நிகழ்வுகளை நம்ம சேனல் வந்து ஸ்டோரியாக போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் மது அவங்க வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அதி பயங்கரமான அமானுஷ நிகழ்வு தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கோஸ்டிஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரான மதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர்த்துக்கும் நடந்த ஒரு அதே பயங்கரப்பட்ட மானிஷ நிகழ்வு தான் இது. மது 2023ஆம் ஆண்டில் சேலம் மாவட்டத்தில் ஒரு பொறியியல் கல்லூரியில் வந்து தனியார் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு வராங்க. அவங்க கடைசி செமஸ்டர் லீவுக்காக தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அவங்க பிளான் போட்ட இடம் தான் ஏற்காடு. ஏற்காடுங்கிறது சேலம் மாவட்டத்தும் அந்த நாமக்கல் அந்த சுற்றுவட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற மாவட்டம். அதனால தான் அந்த ஏற்காடு அவங்க சூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி அவங்க எக்ஸாம் முடிஞ்சோடனே கடைசி நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சேலம் ஏற்காடுக்கு போகலாம் அப்படின்னு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. அவங்க போகிறோன்னு சரியாக மணி 8. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. எல்லாம் கிளம்பி போகிறாங்க. இதில் நான் சொல்லப்படாத விஷயம் இல்லைன்னா, அவங்க ஏற்காடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்க எங்கே தங்கணும் எங்கே போகணும் அப்படிங்கிற நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுட்டு ஏற்காட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களாவை வந்து புக் பண்ணுறாங்க. அங்கே வந்து ரொம்ப சீப், அன்சீசன் டைமில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அந்த பங்களாவில். அதெல்லாம் புக் பண்ணிட்டு தான் எல்லாமே தயார் பண்ணிட்டு தான் சேலம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏற்காடு பஸ் ஏறுறாங்க. மணி 8:30க்கு வர வேண்டிய பஸ்ஸு வரல. மணி 8:30 ஆகுது, 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, 10:30க்கு தான் அந்த பஸ்ஸு வருது. சரி இதுதான் கடைசி பஸ்ஸு, ரூம் வேறு புக் பண்ணிட்டோமே, லீவு வேறு இடையில கிடைக்காது, சரி நம்ம போயிடலாம் சொல்லிட்டு தான் நம்ம மதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த கடைசி பஸ்ஸில் ஏறி 10:30 மணி போல் பஸ்ஸில் ஏறி ஏற்காடுக்கு போகிறாங்க. வழிகளுக்கு இருட்டாகவே இருக்குது. பஸ்ஸில் போய்கிட்டே இருக்காங்க. மணி 11 மணி, 11:30 ஆகுது. ஏற்காடில் ரீச் ஆகிட்டாங்க. அவங்க போக வேண்டிய அந்த பங்களாவுக்கு போயிட்டாங்க. அந்த பங்களா என்ட்ரன்ஸ் செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு அதிபயங்கரமான ஒரு தனியார், உங்களுக்கு தெரியும் ஏற்காடுனாவே ஒரு மலை பிரதேசம், தனியாக ஒரு பங்களா ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி அதிபயங்கரமாக இருக்குது, அமானுஷமாக இருக்குது. என்ட்ரன்ஸு இவங்களை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. அந்தளவு பாலடைஞ்ச பங்களா மாதிரி வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த பங்களா யூஸ்ல இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய பங்களா ஓனர்கிட்ட ஃபோன் பண்ணி பங்களா சாவியை வாங்கிக்கிட்டு ரூமை திறக்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. உள்ளே திறக்கும் போதே அந்த ரூமை எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஒற்றை இறங்கி ஃபுல்லாக ஒரு அதிபயங்கரமாக அமானுஷமான கண்ணில் பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமானது தான். இவங்க போன டைம் வேறு சரியான மழை நேரம். மழை அப்போ தான் லேசாக தூர ஆரம்பிக்குது. சீக்கிரமாக கதவு திறந்து உள்ளே போகிறாங்க. லைட்டை போடுறாங்க. மணி 2 பார்க்கும்போது அங்கே பார்க்குறாங்க ஒரு மிகப்பெரிய பெண்டுலம். அதாவது பெண்டுலம்னா மிகப்பெரிய வாட்ச் ஒன்று இருக்குது. அந்த கடிகாரத்தில் பார்க்கும்போது டைம் ஓடலை, 12 மணியோடு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு மதுவும் அவங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வராங்க. ஏற்காட்டுக்கு அந்நேரத்துக்கு நடந்து போகிறாங்க. போகும்போது 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஹோட்டலும் இருக்குது. அந்த ஹோட்டலில் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டு திரும்ப அந்த ரூமுக்கு வராங்க. இவங்க ஒரு 9 மணி சரியா 12 மணி ரூமுக்குள்ளே போகிறாங்க. மதுவும் அவங்க 4 தோழிகளும் அவங்களோட 4 தோழிகளும் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு ரூம்லும், மது மட்டும் அவங்க லவர் கூட பேசணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூமு, அந்த ரூமுக்குள்ள வந்து தனியாக அவங்க லவர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே இருக்காங்க தூங்காமல். மீதி 4 பேரும் நல்லா தூங்கிட்டாங்க. நல்லா மணி 12 ஆகுது, 12:30 ஆகுது. நல்லா நடுசாம நேரத்தில் யாரோ கதவை தட்டுறாங்க. அந்த பங்களாவோட கதவை தட்டுறாங்க. மது யாரோட எல்லாத்துக்கும் கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த கதவை நோக்கி போகிறாங்க. கதவை திறந்து நல்லா சுற்றி பார்க்குறாங்க. வெளியே யாராச்சிருக்காங்களா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி விளையாட்டுக்கு கதவை தட்டிட்டு திரும்ப எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் வெளியே யாருமே இல்லை. சரி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மது திரும்பவும் அந்த பங்களாக்குள்ளேயே அவங்க ரூம்குள்ளேயே போய் தூங்குறாங்க. மணி 1 மணி ஆயிடுச்சு. மதுவுக்கு தூக்கமும் வந்துடுச்சு.
தூங்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் தூங்குறாங்க. சரியாக தூங்கி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. டிக் 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 சவுண்டு வருது. மது யாருடா அது சும்மா சும்மா கதவை தட்டிகிட்டே இருக்கா சொல்லிட்டு நல்ல கோபத்தில் வராங்க. வந்து கதவை திறந்து பார்த்தா மறுபடியும் யாரும் இல்லை. மது கொஞ்ச நேரம் தான் அங்கே குழம்பி நிற்கிறாங்க. சரி, இதுக்கு மேலே யார் தட்டினாலும் சரி நம்ம கதவையை திறக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இப்போ அவங்க ரூம் கதவையை சாத்திட்டு வெளியே கேட் கதவையை சாத்திட்டு அவங்க ரூம்குள்ளே போய் படுத்து வராங்க. மது தூங்கி ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். திரும்பவும் யாரோ மது இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. மது அப்படியே பயப்படுறாங்க. யார் நம்மளை கூப்பிட்றா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் விளாட்றாங்களா சொல்லிட்டு கோவத்தில் ரூமை தொடங்கி ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மதுவோட 4 ஃப்ரெண்ட்ஸும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ யார் மதுவை கூப்பிட்டானா இவங்க ரூம்குள்ளே வந்து தூங்காமல் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு சத்தம், வா பசிக்குது எனக்கு, வந்து சாப்பாடு போடு, கிளம்பி வா பசிக்குது எனக்கு, வந்து சாப்பாடு போடு, ஏன் அங்கேயே இருக்க, வா கூப்பிட்றல்ல, வா வா அப்படின்னு யாரோ மதுவை கூப்பிட்றாங்க. மதுவும் தூக்க கலத்தில் இருக்கனால எதையுமே யோசிக்காமல் அப்படியே எந்திரிச்சு போகிறாங்க. வெளியே ரூம் கதவை திறக்கிறாங்க. நேராக போகிறாங்க. பங்களாவோட வெளியே வராங்க. அப்படியே நேராக போகிறாங்க. அங்கே யாரோ ஒரு வயசான பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பெண், மது வா வா, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பசிக்குது, வா கிட்ட வா கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஏதோ சிரிச்சுக்கிட்டு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்க. மதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ போல் கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலத்தில் இருக்கனால எதுவுமே யோசிக்காம கிட்ட போகிறாங்க. நேராக மது போய்கிட்டே இருக்காங்க. அந்த வயதான பெண்படி, வா மது வா, அப்படியே பின்னாலே வா 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 அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போகிறாங்க. மதுவும் அவங்க இந்த பேய் வந்து அவங்கள ஆக்கிரமிச்சாங்கன்னு தெரியலங்க. இந்த மதுவும் அப்படி பின்னாடியே அப்படியே போகிறாங்க. இப்படியே நேராக போய்கிட்டே இருக்காங்க. நேராக அவங்க இருந்த ரூம்லேருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் அங்கே சூசைடு பாயிண்ட்னு ஒரு இடம் ஒன்று இருக்காங்க. அந்த ரூம் வரையே அப்படியே அந்த வயதான தோட்டத்தில் இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடி அப்படியே மது போய்கிட்டே இருக்காங்க. வா மது வா, அப்படி தான் என் பின்னாலேயே வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா வந்து சாப்பாடு போடும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே போகிறாங்க. நம்ம மதுவும் அப்படியே பின்னாலே போயிட்டே இருக்காங்க. போகிறாங்க. அந்த மலையோட விழிப்பு சூசைட் பண்ணிக்கிட்ட போய் நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா, ஏய் மது அங்கிட்ட பண்ணுற அப்படின்னு யாரோ 4-5 பேர் கத்துறாங்க. மதுக்கு திடீர்னு தூக்கி வரப்படுது. எப்படா நமக்கு இங்கே போய் வந்தோம், இன்னும் கொஞ்சம் இல்லைன்னா நம்ம கீழே வந்துருப்போமே அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பின்னாடி இருந்து பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மதுவை தேடி வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆள்கிட்ட பேசியிருக்காங்க, பூக்கோலாம் இருக்காங்க. அப்படியே ஒரு மதுவோட ஒரு ஃப்ரெண்ட் அப்படியே வந்து மது ரூமை அப்படியே சீட்டை எட்டி பார்க்கும்போது மது அங்கே இல்லை. ஜன்னல்லே எட்டி பார்க்குறாங்க. மது தனியாக யாரோ ஒரு கருப்பு கலர் உருவத்துக்கு பின்னாடியே மது போகிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு பின்னாடியே அப்படி ஓடியாடுறவன் மதுன்னு கூப்பிட்டுக்கிட்டு. ஆனால் மது அதெல்லாம் கேட்க விறுவிறுன்னு இந்த சூசைட் பாயிண்ட் கிட்ட வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், மது இங்கே என்னத்துக்கு என்னடி பண்ணுற, இங்கே எதுக்கடி வந்த, இந்நேரத்துக்கு நான் கூப்பிடலன்னா நீ செத்து போயிருப்பேடி, ஏன் என்னாச்சு, ஏதாச்சும் உனக்கும் இல்லாமருக்கு சண்டையா சொல்லு, அதுக்காக தான் கோச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. மதுவுக்கு என்ன நடச்சுன்னே தெரில. நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்குறேன். மது என்னென்னமோ சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. மதுவுக்கு ஒரே திடீர்னு ஃபுல்லாக மயக்கமாக அப்படியே வந்து கீழே விழுந்துட்டாங்க. மதுவோட ஃப்ரெண்ட்ஸு மதுவை தூக்கிக்கிட்டு மறுபடியும் அந்த பங்களாக்குள்ளே போய் மதுவுக்கு தண்ணியெலாம் கொடுத்து அவங்கள நார்மலாக்கிட்டு அவங்கள தூங்க வைக்கிறாங்க. மறுபடியும் 4 பேர் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் மது, நானும் அவங்க கூட வந்துடுறேன், அவங்க ஒரு கிளவி என்னை கூப்பிட்றா, எனக்கு பயமாக இருக்குன்னே மது சொல்கிறா. இந்த 4 பேர், அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அது உன்னோட மனப்பிறப்ப, அதெல்லாம் எதுவும் இல்லை, நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வழியாக போயிருக்க போல், அதான் அங்கே போயிட்டு உடனே அப்படியே மயக்க போட்டு வந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. மது ரொம்ப பயத்தினால அந்த 4 பேருமே மதுவோட ரூமில் தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாக ஒரு மணி 1:30 இருக்கும். திடீர்னு யாரோ
எல்லாரும் வந்துட்டீங்களா? உங்கள் எல்லாருக்காக தான் நான் இருக்கேன். வாங்க வாங்கன்னு சத்தம் கேட்குது. திடீர்னு மது எந்திரிச்சாங்க. அப்புறம் கூட அதே சத்தம் நமக்கு மட்டும் தான் கேட்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. அங்கேருந்த மதுவோட 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த சத்தம் கேட்டிருக்கு. சுற்றி பற்றி எந்த பில்டிங் இல்லை. உங்களோட 5 பேர்த்துக்கும் சரியான பயம். யாரா எல்லாத்துக்கு கூப்பிட்றா? மது சொல்லும்போது நம்ம பள்ளி இப்போ யாரோ நம்மளை கூப்பிட்றாங்கன்னு தான் 5 பேரும் யோசிக்கிறாங்க. 5 பேரும் பயமாக இருக்குது. 5 பேரும் அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஐயா எங்களை காப்பாற்றுங்க, கருப்பா எங்களை காப்பாற்றுக்கன்னு வேண்டுறாங்க. திடீர்னு அவங்க ரூமுக்குள்ளே யாரோ நடந்து போகிற மாதிரி சத்தம். அவங்க இருக்க ரூமில் ஏதோ ஒரு வாடை, அழுகிய வாடை. இந்த புணத்தோட வாடை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாடை. திடீர்னு மல்லிகைப்பூ வாடை. திடீர்னு யாரோ கத்துறாங்க. திடீர்னு யாரோ புது பிள்ளைங்க வந்து முடிவு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இந்த 5 பேருக்கு தோணுது. 5 பேர் பயத்தில் போலி பற்றிக்கிட்டு ஒரு மூலையில் வந்து நெருக்கமாக உட்காந்துக்கிறாங்க. திடீர்னு அப்போதான் அந்த பங்களாத்துக்குள்ளே வரும்போது ஓடாத ஒரு கடியாரம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கடியாரம் ஓடுது. பில் அடிக்குது. வெளியே இடி இடிக்குது, மழையும் பெய்யுது. வெளியே யாரோ நின்றுக்கிட்டு இருந்து 5 பேர்த்து கூப்பிட்றாங்க. வா வெளியே வா, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வாங்க வாங்க, மது எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வா வான்னு சொல்கிற சத்தம். இவங்க 5 பேர்த்துக்கு அப்படியே கொலையே நிலைய போயிடுச்சுங்க. எப்படியாச்சும் விடிஞ்சா போதும், நம்ம இந்த இடத்த விட்டு போனால் போதும்னு அந்த மாதிரி ஒரு பயத்திலே அந்த ஒரு நடுக்கத்திலே போயிட்டாங்க 5 பேரும். அப்படியே நேரம் கிடக்க நாயோட சத்தம்லாம் அதிகமாக ஊழ சத்தத்தில் அதிகமாக கேட்குது. இவங்க பயத்திலே அப்படியே விடிய தூங்காமல் இருக்காங்க. அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு. சரி பக்கத்தில் ஏதாச்சும் கோவில் சர்ச் ஏதாச்சும் இருந்தால் போய் போவோம், பயமாக இருக்க கோவிலுக்கு போயிட்டு நம்ம டக்குன்னு இந்த ரூம் விட்டு போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எல்லாம் கோவிலுக்கு போகிறாங்க. அப்போ கோவிலுக்கு போகிற வழியில் பக்கத்தில் ஒருத்தவங்க வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் அண்ணா நைட்டு யாரோ என்னை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, யாருன்னா அது எனக்கு ரொம்ப பயமாகவே இருந்துச்சுண்ணா. இந்த ரூம் ஏன்னா இவ்வளோ மோசமாக இருக்குது, இந்த சுற்றி முற்றி யாருமே வீடு கட்டலையே, நீங்கள் மட்டும் வீடு கட்டுறீங்களே, அதுவும் தள்ளி கட்டுறீங்களே, ஏன்னா இந்த சைடு யாரும் வரமாட்டாங்களா, ஆள் நடமாட்டமே இல்லையா அப்படின்னு இந்த 5 பேரும் ஒரு பக்கத்து பில்டிங் வச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு பணக்காரங்கம்மா. அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரி பொண்ணு ஒன்று இருந்துச்சு. அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே அவங்க முதலாளி பையனோட கையெல்லாம் கீறி அதை டெய்லியும் ஒவ்வொரு சுட்டு ரத்தத்தை எடுத்து ஏதோ தந்திரம் தாந்திரியம் அந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபட்டுட்டே வந்திருக்கு. இந்த சின்ன பையனால் அந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லாமே இருந்திருக்கான். ஒரு நாள் என்ன இருக்குன்னா, அந்த கத்தி எடுத்து அந்த பையனோட கட்டப்பரில் அறுத்து அதில் வர ரத்தத்தை நிறையா பிடிச்சனால அந்த பையன் வழி தாங்காமல் அந்த பணக்கார வீட்டு முதலாளி அம்மா கிட்ட போய் அம்மா என்னை அந்த அக்கா கையெல்லாம் கிழிச்சிட்றாங்கம்மா, நைட்டு 12 மணிக்கு என்னை வெளியே கூப்பிட்றாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம். இவங்களெல்லாம் ஆவேசப்பட்டு அந்த சமயக்கார பொண்ணுகிட்ட போய் ஏம்மா என் பையனில் கையெல்லாம் கீறியாமா, ரத்தம்லாம் கீறியாமா, எதுக்கு கீற அப்படின்னு கேட்கும்போது அப்போ தாங்க அவங்க அந்த பெண் சொல்லக்கூடிய நிபுணை கேட்டு இவங்கெல்லாம் ஆடி போயிட்டாங்க. இந்த சமயக்கார பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எனக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்புறம் அந்த அவளோட ரூம்க்கு உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த சமையலுக்கு ஒரு ரூம் போட்டிருக்காங்க. அந்த ரூம்க்கு உள்ளே போய் பார்க்கும்போது தான் இப்போ கொலையே நடிகை பிடிச்சுங்க எல்லாத்துக்கும். உள்ளே போய் பார்த்தா மந்திர தகுடி நிறைய குழந்தைகளோட எலும்பு கூடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 14 குழந்தைகளோட எலும்பு கூடுகள் அங்கே பார்த்துருக்காங்க. ஏதோ நரபலி கொடுத்து இந்த பெண் சின்ன குழந்தைங்கள்லாம் ஏமாற்றி அந்த ரூமுக்கு கூப்பிட்டு நரபலி செஞ்சு இந்த பங்களாவிலே இந்த பணக்காரனுக்கு தெரியாமல் ஒரு மாந்திரிகத்தில் ஈடுபட்டு வந்திருக்காங்க. அதுக்காக இந்த பையனை வந்து பலி கொடுக்கலாம் தான் அந்த ஆத்மாவுக்கு ரத்தத்தை கொடுத்து இவங்களை இந்த பையனை பலி கொடுத்துடலாம், அந்த பணக்கார வீட்டு பலி கொடுத்துலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த பெண்மணி வந்து பயன்படுத்தி வந்துட்டாங்க. இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த பணக்கார குடும்பம் கோபத்தில் அந்த பணக்கார முதலாளி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வச்சுருந்த நாட்டு துப்பாக்கியால் அந்த சமயக்கார பெண்ணை வந்து சுட்டு கொண்டுட்டாருங்க. எங்கடா இது வெளியே தெரிஞ்ச பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க பங்களாவிலே அந்த சமையல்கார பொண்ணை அப்படியே தங்க வச்சுட்டு இவங்க எல்லாருமே அந்த பங்களா விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பங்களாவுக்கு யாருமே வந்தது இல்லையாங்க. அந்த பங்களாவும் நிறைய பேர்த்துக்கிட்ட கை மாறி கடைசியாக தான் ஏதோ ஒரு
சேலத்துக்காரங்க அந்த பில்டிங்கை வந்து வாங்கியிருக்கதாகவும் இப்போ தான் அதை வந்து ஒரு லாட்ஜ் மாதிரி தங்குறதுக்கு இந்த ஏற்காடு டூர்லாம் வருவாங்களேங்க, அவங்கள தங்குறதுக்காக அந்த பங்களாவை ரெடி பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த புதுசாக நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்கம்மா. மொதல் 20 வருஷமாக அந்த பங்களா பூட்டியே தான் இருந்துச்சு. இப்போ தான் நீங்களே வந்தீங்க. நல்ல வேலைம்மா, நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. இந்த பங்களா சைடுமே யாருமே வரவே மாட்டாங்க. நீங்கள் தான் புதுசாக வந்து மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்கு உயிர் பிடிச்சதே உங்கள் குலதெய்வத்தோட அருள்மா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இந்த கதையை முடிச்சாருங்க. நம்ம சொல்லக்கூடிய கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு இறச்சி புதுசாக வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம இனிமேல் வந்து வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். நிறையா பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. முடிஞ்சளவு உங்களுக்கு நடந்த அமானுஷ்ய நிகழ்வெல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உண்மை நிகழ்வு என்னவோ கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் அமானுஷ்ய நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து வீடியோவை போட்டுக்கிட்டே இருப்போம். சரி, ஓகே மக்களே, இதே போன்ற அமானுஷ்ய நிகழ்வு வீடியோ திரும்ப வரும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.